ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், Queen of Handlooms, associate sponsor Yashko shirts, trousers, dhotis. Achi Badam drink, Ethnic Healthcare, Natural Fertility and General Health. Giri Trading Agency, Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, truly stylist. Supporting partner Namma Veedu Vasantha Bhavan. Since 1974, vegetarian family restaurant Kulathur Ram Catering. Punniyam Foundation, grooming partner Naturals, world's fastest growing salon chain. பக்தி சம்பந்தப்பட்டவங்களை எல்லாரையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நல்லா கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருமே பண்ணலை இது வரைக்கும். 63 நாயன்மார் 12 ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி, இத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கிற பூமி, அறுபடை வீடு இருக்கிற பூமி. அதனால இங்கே பக்திக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் பக்தி சேனலுக்கு பஞ்சம் இருந்துச்சு. அதனால ஐபிசி பக்தி அப்படின்னு ஒரு சேனலை ஆரம்பித்து பக்திக்காகவே அந்த சேனலை நடத்தி அதில் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, ரெமுனரேஷன் வருதா இல்லையா, இதெல்லாம் பார்க்காம I think in recent times ஐபிசிக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐபிசி. இன்னும் நிறைய இதை மாதிரி பண்ணுங்க. ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அநேகமாக முதல் முயற்சின்னு நினைக்கிறேன். இந்த முயற்சிக்கு பாராட்டுகள். இந்த முயற்சி தொடரட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறப்போ ரொம்ப பேர் போனவங்களுக்கு நீங்க இங்க விருதுகள் கொடுக்குறீங்க. எல்லா துறையிலேருந்தும் நிறைய பேருக்கு விருதுகள் கொடுக்குறீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஐயா வணக்கம்ங்க ஐயா. வணக்கம். எங்களுடைய ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததும் கலந்துட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். நன்றிங்க ஐயா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இதில் கலந்துக்கிறது. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே காலை எழுந்ததுமே முதன்முறையாக ராசி பலன் கேட்குறது அப்படின்னா உங்களோட ராசி பலன் தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. இன்னைக்கு உங்களுக்கு ஐபிசி பக்தியில் ஒரு விருது அப்படிங்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பக்திக்காக ஒரு சேனலே நடத்துறீங்கன்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் பக்தி சம்மந்தப்பட்டவங்களை எல்லாரையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நல்லா கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருமே பண்ணலை இது வரைக்கும். இந்த மாதிரி பண்ணுறீங்க. இந்த சேனலுக்கு இன்னும் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் அதிகமாகி இன்னும் வியூவர்ஷிப் நிறைய ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இன்னைக்கு பொதுவாக பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல பெரியவங்க தான் பக்தியில் இருந்தாங்கிறத தாண்டி இன்னைக்கு இளைஞர்களும் பக்தியில் வளர்ந்துட்டு இருக்காங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிடரா ஒரு பெற்றோரா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க? இல்லை, இன்னைக்கு இளைஞர்கள் தான் ஜாஸ்தி பக்தியாக இருக்காங்க. பெரியவங்களாம் கூட விட்டுட்டாங்க. இளைஞர் மத்தியில் இப்போ பக்தியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அது ஒரு நல்ல குரோத் தெரியுது. இப்போது சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. நீங்கள் வந்ததிலும் கலந்துக்கிட்டதிலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வணக்கம் மேம். சார் வணக்கம் சார். ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். பக்தியில் சிறந்திருக்கிற சான்றோர்களை பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு விருதுகள் நிகழ்ச்சி பண்ணுறாங்கங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எல்லா ஹியூமன்ஸுக்குமே ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்கும். அது என்னன்னு தெரியாத ஒரு நம்பிக்கைன்றது வேற. இது கடவுள், இது என்னோட உருவம் அப்படின்னு நினச்சிருக்கிற நம்பிக்கை ஸ்பெஷல் தான். ஸோ அந்த நம்பிக்கை தான் லைஃப்பை எல்லாருக்குமே லீட் பண்ணிட்டு போகிறது. அதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது எல்லாமே. அது இன்னைக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணும்போது அது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். மேம் வணக்கம் மேம். ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பக்தியில் சிறந்திருக்கிற சான்றோர்களுக்கு ஒரு விருது கொடுக்குற நிகழ்ச்சி பண்ணுறாங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தமிழ்நாடு ஆன்மீக பூமி, 63 நாயன்மார் 12 ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி, இத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கிற பூமி, அறுபடை வீடு இருக்கிற பூமி. அதனால இங்கே பக்திக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் பக்தி சேனலுக்கு பஞ்சம் இருந்துச்சு. அதனால ஐபிசி பக்தி அப்படின்னு ஒரு சேனலை ஆரம்பித்து பக்திக்காகவே அந்த சேனலை நடத்தி அதில்
டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, ரெமுனரேஷன் வருதா இல்லையா, இதெல்லாம் பார்க்காம இந்த பக்திக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சி அதோடு நிறுத்தாமல் பக்தியில் ஈடுபட்டிருக்கிறவங்க, பக்தியில் நம்ம கலாச்சாரம், நம்ம நாட்டோடைய இந்த பண்பாடு இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பேர் போனவங்களுக்கு நீங்கள் இங்கே விருதுகள் கொடுக்குறீங்க, எல்லா துறையிலேருந்தும் நிறைய பேருக்கு விருதுகள் கொடுக்குறீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது முதல் வருடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முதல் வருடத்தோடு நிற்காமல் வருடம் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். உங்களுடைய வாழ்த்துதலுக்கு நன்றி மேம். நம்ம ஃபோன் வால்பேப்பரே வந்து இதாக இருக்குது, அவங்கள பற்றின சில விஷயம் சொல்லலாம். மகாபெரிவர் வந்து இங்கே வாழ்ந்த ஒரு தெய்வம். அதனால் வந்து அவர் செய்யாத விஷயங்கள், அவர் பக்திக்காக பண்ணாத விஷயங்கள், நம்ம தர்மத்துக்காக பண்ணாத விஷயங்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது. அவரோட பயணித்தவங்களை பற்றி அவரோட பயணித்தவங்களுடைய கதைகளை நம்ம கேட்டோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங். நான் அவரை பார்த்துருக்கேன், சேவிச்சிருக்கேன். என்னோட அரங்கேற்ற பத்திரிகையை அவர்கிட்ட தான் கொடுத்து முதல்ல எடுத்தோம். அண்ட் காஞ்சி மடத்துக்கும் எனக்கும் அது ஒரு நெருங்கிய பந்தம். இப்போ இருக்கிற பெரியவர் புது பெரியவா வரைக்கும் பந்தம் ரொம்ப அது தொடர்ந்துக்கிட்டே வருது. என் குரு டாக்டர் பத்மா சுப்ரமணியம் இன்னைக்கு இங்கே அவார்டு வாங்குறாங்க. அவங்களுக்கும் மகா பெரியவருக்கும் இருக்கிற தொடர்பு வந்து ரொம்ப பெரிய தொடர்பு. சத்தாராங்கிற கோயிலில் வந்து 108 கரணங்களை பிரதிஷ்டை பண்ண சொல்லி என் குருக்கு ஆகிய கொடுத்ததே மகா பெரியவர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா அதுவே போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் பக்திக்கும் இருக்க பயணம் எப்படி ஒரு நீண்ட பயணமாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் ஐபிசி பக்திக்கு இருக்க பயணமும் நீண்ட பயணமாக வரணும்னு சொல்லி எங்களுடைய ஆசையையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல்வேஸ் வில் பி தேர் ஃபார் ஐபிசி பக்தி. தேங்க்யூ. நன்றி மேம். நன்றி. ரொம்ப சந்தோஷமா ஐபிசி பக்தி விருதுகள் இந்த மாதிரி ஒரு பக்தியை டார்கெட் பண்ணி இவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எல்லா கலைஞர்களுக்கும் விருது கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதில் நான் பங்கெடுத்துக்கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதோட நிற்கக்கூடாது. ஆண்டுதோறும் நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா கொடுங்க. கலைஞர்களுக்கு வேறு எதுவும் இல்லாமல் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம். இப்போ நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பக்திக்கும் உங்களுக்கும் இருக்க விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த இறைத்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் பாடுற பாட்டல் வந்து கேட்கும் பொழுது எங்களுக்கே வந்து அவ்வளோ ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக இது வந்து இந்த புகழ் எல்லாமே என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய என்னுடைய தந்தையார் கந்தர்வ கானஜோதி கலைமாமணி அமரர் வீரமணி சாமி அவர்கள். அவரால் தான் இன்றைக்கி வந்து பக்தி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து நிறுவிட்டு போயிருக்காரு. அவர் போட்டு கொடுத்த ரோட்டில் நாங்கள் அப்படியே ஜாலியாக கார் ஓட்டு போகிறோம். அவ்வளோதான். இந்த பயணம் மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணமாக இருக்கணும் சார். நன்றி. நன்றிம்மா. தேங்க்யூம்மா. ஐபிசி பக்தி விருதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி நல்லா இருக்கு மேம்? எங்களுடைய ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய குரலில் அந்த தெய்வீக பாட்டை கேட்குறதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிசி பக்தி இப்படி பக்தியில் சிறந்திருக்கிற சான்றோர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா வந்து டெய்லியோ இல்லைன்னு 2 to 3 நாளுக்குள்ளே வந்து ஐபிசியோட ஏதாவது ஒரு வீடியோ ஆஸ்ட்ராலஜர் சொல்கிறதோ இல்லை சுவாமி பற்றி வர்றதோ, ஏன்னா நாங்கள் ரொம்ப காட் ஃபியூரிங் ஃபேமிலி. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி பண்ணிகிட்டே இருந்து இங்கே வந்து ஐபிசி வந்து எல்லாமே அதை பற்றி சார்ந்திருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஸோ ஐ திங்க் இன் ரீசெண்ட் டைம்ஸ் ஐபிசிக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐபிசி. இன்னும் நிறைய இதை மாதிரி பண்ணுங்க. ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ ஹோப் இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் என்ன கூப்பிட்டதுக்கும் ஐபிசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஐ திங்க் முதல் தடவை நான் வரேன் ஐபிசிக்குன்னு. அதுவும் வந்து இந்த மாதிரி தெய்வீகமாக இருக்கிறது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அண்ட் பண்ணுற எல்லாராலையும் அழகாகவும் பண்ணிட முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட முடியாது. ஐ திங்க் ஐபிசி இஸ் டூயிங் அ வெரி நீட் ஜாப். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி பாடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. நீங்கள் ரொம்ப அழகாக பாடுவீங்கன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் எங்களோட ஐபிசி பக்தி விருதுகளில் கலந்துட்டதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். வணக்கம். வணக்கம் மேம். எங்களுடைய ஐபிசி பக்தி விருதுகள் விழா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததும் கலந்துக்கிட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மேம். நியாயமாக இதுக்கு வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி சொன்னோம். ஏன்னா நிறைய விருதுகள் பார்த்துருக்கோம், சினிமா சம்மந்தப்பட்டது, டான்ஸ் சம்மந்தப்பட்டது, சின்ன திரை விருதுகள்னு. பட் முதல் முறையாக பக்தி சம்மந்தப்பட்ட ஒரு விருது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் தான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். உங்களுக்கு வந்து பக்தி சார்ந்த விஷயங்கள் நிறையவே தெரியும். நம்முடைய ஐபிசி பக்தியில் சிறந்திருக்கிற சான்றோர்களை அடையாளம் என்று அவங்களுக்கு ஒரு விருது விழா
பண்றாங்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு? நிஜமாவே இது நம்மள ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. நிறைய நம்ம இப்போ இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அண்ட் இந்த மாதிரி இவ்வளோ பக்தியில இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணுமேன்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது தான். பட் அந்த ஆதங்கத்துக்கு தீனி போடுற மாதிரி இன்னைக்கு இந்த விருது நிகழ்ச்சியில பங்கு பெறுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததிலும் நீங்க வாழ்த்தியதிலும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார். சார், உங்களுடைய ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ ஐபிசி பக்தியில் சிறந்திருக்கிற சான்றோர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு விருதுகள் விழா நிகழ்ச்சி பண்ணுறாங்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்மீக விருதுகள் இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணதில்லை. அநேகமாக முதல் முயற்சின்னு நினைக்கிறேன். இந்த முயற்சிக்கு பாராட்டுகள். இந்த முயற்சி தொடரட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறப்போ நம்ம தமிழ்நாடு மறுபடியும் ஒரு ஆன்மீக பூமி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். சார், ஐபிசி பக்தி விருதுகள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ஐபிசி. சார், இன்னைக்கு ஐபிசி பக்தியில் சிறந்திருக்கிற சான்றோர்களை விருது கொடுக்குற ஒரு மிகப்பெரிய விழா நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பண்ணால் டெஃபினட்டாக ஐ வில் பி வெரி ஹாப்பி. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவார்ட் லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த சான்றோர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பர்சனலி? பக்தி இல்லாமல் முடியாது. இல்லை எல்லாரும் இது எந்த கடவுளாக இருந்தாலும் பக்தி வந்து பேசிக்கலி ரிக்வயர்ட். ஐ மீன் டு கெட் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு பக்தி டெஃபினட்டாக தேவை. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ சார். மேம் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் மேம், இந்த விருதுகள் நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போது அப்கமிங் ட்ரெண்டே வந்து அந்த பக்தி சேனல்ஸ் எல்லாமேனா டிவோஷ்னல்னும் போது எல்லாருமே விரும்பி பார்க்குறது. மெயினாக வந்து காலையில் வந்து இந்த பக்தி பாடல்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அவங்களுக்கு அந்த ராசி பலன்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் இப்போ எங்களை மாதிரி வர நிறைய லேடிஸு அதெல்லாம் வந்து ரொம்ப உருக்கமாக அதை பார்க்கும்போது நம்புகிறோம். ஸோ அந்த டிவோஷனல் போது இந்த பக்தி வந்து நிறைய பேர் பாடுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி இனிஷியேட் எடுத்து பண்ணுற ஐபிசி டீமுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், குவீன் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். Ethnic Healthcare, Natural Fertility and General Health. Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, truly stylist. Supporting partner, Namma Veedu Vasantha Bhavan. Since 1974, vegetarian family restaurant. Kulathur Ram Catering. Punniyam Foundation. Grooming partner, Naturals, world's fastest growing salon chain.